1 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, நம்ம தோசை மாவு பேட்டர் எப்படி ரெடி பண்ணுவோமோ, அதுபோல் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல், தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க மைதா மாவில் பிடிச்சி வச்சுருக்க சுழியத்தை மைதா மாவில் ஒரு கோட்டு வர மாதிரி நனைச்சிட்டு, எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. சுழியத்தை எண்ணெயில் போடும்போதே தெரியும் மைதா மாவு கோட் ஆகுதா இல்லையான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி மாவை நீங்கள் கரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுழியத்தோடைய ஒரு சைடு வெந்ததும் பொறுமையாக சுழியத்தை திருப்பி விட்டு வேக விடுங்க. சுழியத்தை மைதா மாவில் கரைச்சி நம்ம போட்டிருக்கதால ஒரு சுழியத்தை திருப்பி விடும்போது எல்லாம் சேர்ந்து வரும். அதனால் பொறுமையாக நிதானமாக திருப்பி விட்டு வேக விடுங்க. சுழியத்தோடைய 2 சைடும் வெந்து இது போல் பொன்னிறமாக மாறினதும் சுழியத்தை வடிகட்டி எடுத்துருங்க.